Hi friends, welcome to this Apparel and Appearance. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த லுக் பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது அத தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து கிளென்ஸ் பண்ணி ஃபேஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக டோனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டி லுக்கு. எல்லா லுக்குக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர், டோனர், தென் மாய்ஸ்சரைசர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரும் சரி, லிப் பாம் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இனிஷியலாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா வந்து அது அப்சர்வ் பண்ணினா தான் கொஞ்சம் நமக்கு மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் டே டைம் போடுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீனும் சேர்த்து இருக்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கோங்க. ஸோ சன் ப்ரொடெக்ஷனோடு இருக்கிறது, இல்லை அப்படி இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் தனியாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆகட்டும். நம்ம எப்போ போல் வந்து அது வரைக்கும் நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ண போகிறேன். ஸோ எப்பவும் போல் ஐப்ரோ பேலட்டில் இருக்கக்கூடிய பிளாக் கலரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க பிளாக் கலர் போடலாமா, ப்ரௌன் கலர் போடலாமா அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து டார்க்காக தான் இருக்கும். ஸோ நம்மளோட சவுத் இந்தியன் மேக்ஸிமம் வந்து டார்க் கலர் தான். ஸோ அதனால் நம்ம பிளாக் போட்டுக்கலாம். இன்கேஸ் வந்து சில பேருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி யாராவது இருக்கிறவங்க, அவங்களோட ஹேர் வந்து ப்ரௌன் ஷேடில் இருந்ததுன்னா அவங்க வந்து ப்ரௌன் ஷேடை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ யார் ப்ரௌன் போடணும் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். அவங்களோட ஜெனட்டிக்காக அவங்களோட ஹேர், அதாவது ப்ரோஸ் எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான கலர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டு சைடும் மேட்ச் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து கன்சிலர் கீழே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிலர் போடும்போது கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இப்போ ஹைலைட் பண்ணுறேன். ஒரு தின் லேயரை வந்து ப்ரோஸ்க்கு கீழே போட்டு அதை வந்து கீழ்ப்பக்கமாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஐஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ ஒன்லி நான் இப்போ கீழே மட்டும்தான் போடுறேன். அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த கன்சிலர் பார்த்திங்கன்னா என்னை விட ஒரு 2 ஷேட் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது பிரைட்டாக இருக்கும், ஹைலைட்டர் மாதிரி. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஐஸ்க்கும் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் மேலே சைடில் வந்து என்னோடய ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய கன்சீலர் வந்து மேலே போடுறேன். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். கீழே வந்து வெள்ளையாக இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னோட நல்லா மெர்ச்சாக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஐப்ரோ மட்டும் பளிச்சுன்னு தெரியாமல் இருக்கும். வெள்ளையாக போட்டிங்கன்னா அது செட் ஆகாது, உங்களால் மேட்ச் பண்ண முடியாது ஃபவுண்டேஷன் போடும்போது. ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் ஆகிடும். இதே மாதிரி 2 பக்கம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஷேடோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே எப்பவும் போல் நம்மளோட நியூட்ரல் கலர், நம்மளோட ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய ட்ரான்சிஷன் கலரில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலரை ஒரு சின்ன ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க க்ரீஸ் லைனில். ஸோ க்ரீஸ் லைனில் கொடுத்துட்டு இன்றைக்கி நான் இந்த லுக்குக்கு வந்து என்னோடய ட்ரெஸ் கலரே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதே கலரில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஷேடு தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஓரளவுக்கு ஃப்ளாட்டான அப்ளிகேட்டர் வச்சுட்டு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ் வச்சுட்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஐஸோட இந்த மாதிரி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐஸில் போடுறீங்க, ஐஷேடோ போடுறீங்க அப்படின்னா நம்ம அந்த ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஐஷேடோ தெரியக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அந்த க்ரீஸ் லைனுக்கு அவுட்டரில் போகும்போது தெரியுது அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இப்படி போடும்போது தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம கீழே பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளோட ஐஷேடோ தெரியும். ஸோ அப்படி போடுறது தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் என்ன சொல்கிறது நேச்சுரலாகவும் ஒரு இது கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் டபுள் கலர் கொடுக்குறீங்க, ஒரு க்ரியேட்டிவான ஒரு லுக்கு ஐஷேடோ ஐ மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேலே ஒரு டார்க் கலர் ஐப்ரோ ஃபுல்லாகவும் பண்ணலாம்.
பட் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு தனி லுக்கு நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம அந்த லிட்டு வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ ஓப்பன் பண்ணும்போது அந்த லேஷ் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஐ ஷேடோ வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம கீழே பார்க்கும்போது குனிஞ்சு பார்க்கும்போது அப்போ மட்டும் தெரியும் போது அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மற்ற நேரத்தில் அது தெரியவே தெரியாது. நான் இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 சைடும் நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணேன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் தான் தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஐலைனர்லாம் போடும்போது பிளாக் கலரில் தான் லைன் தெரியும். லேஷஸ்லாம் வைக்கும்போது அதுவும் மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து வேறு எதுவுமே போடல, இந்த ஒரு கலர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ காஜல் அப்ளை பண்ண போகிறேன். கீழே வந்து ஒரு லைன் காஜல், கீழேயும் மேலேயும் அதே மாதிரி வாட்டர் லைனில் கீழே இருக்கிற வாட்டர் லைன்லேயும் மேலே இருக்கிற லேஷ் லைன்லேயும் வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். கண்ணை மூடிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 ஐஸ்க்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் வந்து ஐ ஷேடோலேயே வந்து கொஞ்சமாக கீழே ஒரு லைன் கொடுக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போது காஜல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு ஃப்ளாட்டான ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சுட்டு கீழே கொஞ்சமாக வந்து நம்ம இந்த ப்ளூ கலரையே எடுத்துகிட்டு ஸோ நம்ம இது இப்போ கொடுத்துடலாம், ஐலைனர் கொடுத்துடலாம். ஸோ ஐலைனர் மேலே வந்து நான் இன்றைக்கி ஸ்கெட்சில் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஐலைனர், லிக்விட் ஐலைனர் இல்லை ஜெல் ஐலைனர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக நான் ஒரு ஓரளவுக்கு ப்ராடான லைன் போட போகிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸோ இதே மாதிரி நான் 2 பக்கமும் போடுறேன். ஐலைனர் போடும்போது எப்போவுமே வந்து டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ நடுவில் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட இன்னர் கார்னர் வரைக்கும் வந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் கீழே போடுற அந்த மேக்கப்பை வந்து அப்புறமா நான் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா கீழே போட்டால் நமக்கு கீழே கன்சிலெல்லாம் போட முடியாது. ஸோ ப்ரைமர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் வந்து கலர் கன்சிலர் கொடுக்கறத வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோடய ஃபவுண்டேஷன் நான் இப்போது சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய ஸ்கின் கலர் நான் எப்பவும் போட மாட்டேன். என்னை விட டார்க்கர் ஷேட் அண்டு லைட்டர் ஷேட் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நான் இது பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான கலர் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் வந்து நம்ம கலர்னு ஓரளவுக்கு தான் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2-3 ஷேடு வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது நமக்கு தேவையானது மாதிரி நமக்கும் மட்டும் இல்லாமல் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் எந்த டோனாக இருந்தாலும் நம்ம அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக அந்த சின்ன இடம் கூட விடாமல் ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணால் தான் நல்லா ஸ்கின்னில் கொஞ்சம் கூட பேட்சினஸ் தெரியாமல் ஃபுல்லுமே கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக் பார்ட் ஸோ இப்போ ப்ரைடல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா பேக்லேயும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணும், பேக் நெக்லேயும் பண்ணணும். இல்லைன்னா அங்கே மட்டும் கருப்பாக தெரியும். ஸோ எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கேயும் பண்ணணும். கையில் கூட பண்ணணும். ஸோ ப்ரைடலில் பண்ணும்போது ஒரு சின்ன டவுட் என்னென்னா கையில் பண்ணும்போது மெஹந்தி இருக்கும், அது வந்து கவர் ஆகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஃபிக்சர் போட்டு செட் பண்ணிட்டேன், ஸ்ப்ரே போட்டு செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கான்டர் பண்ண போகிறேன். மேக்கில் வந்து கான்ட்ரிங் ஸ்டிக்கில் வச்சு கொஞ்சமாக என்னோடய சீக் போனில் இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒரு சின்ன கோடு போட்டு அதை நல்லா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து கீழே பார்த்து இழுக்கக்கூடாது, நம்மளோட ஹெட் போர்ஷனை மேலே பார்த்து தள்ளி விடணும். கொஞ்சமாக அந்த ஃபவுண்டேஷனையும் இந்த கான்டரையும் வந்து நல்லா இது பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜா லைனு அது கீழே என்னோடய கழுத்துலலாம் இது பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சின் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா கான்ட்ரிங் போட்டு நான் வந்து இது பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம்
தெரியும். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாரோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா ஸ்கல்ப்டடாக இருக்காது. அந்த ஃபேஸை நம்ம எப்படி ஸ்கல்ப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது கான்ட்ரிங்கோட முக்கியமான வேலை. என்னோடய ஃபோர் ஹெட் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால நான் அங்கே மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நோஸ் வந்து கான்ட்ரிங் பண்ணுறேன். நோஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக ஒரு 2 லைன் பார்த்திங்களா, இந்த போர்ஷனில் மட்டும் போட்டுட்டு நல்லா இந்த பிளெண்டரை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஷார்ப்பாக பிடிச்சிட்டு அப்படியே நல்லா ஒத்தி எடுக்கணும், இழுக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளெண்டரை வந்து எப்போவுமே இழுக்காதீங்க, போட்டு தேய்ச்சி பவுடர் பூசுகிற மாதிரி தேய்ச்சி இது பண்ணாதீங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா டேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தி தள்ளி விடணும் எல்லாத்துக்கூட கூட சேர்த்தி. இப்போ வந்து ஹைலைட்டர் போடுறேன். நமக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டிங் வேணுமோ இந்த மாதிரியான இடத்துலலாம் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்ணோட எட்ஜில் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கண்ணுக்கு கீழே போடுவாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக தெரியும். அது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ எவ்வளோ உங்களுக்கு பிரைட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு போட்டால் போதும். ஸோ அது வந்து எப்படின்னா அக்கார்டிங் டு யுவர் ஃபங்க்ஷன். நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, எனக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், இப்போ இந்த இடத்துல நல்லா பிரைட்டாக இருக்கணும்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கீழே கண்ணுக்கு கீழே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட்டு நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டாக தான் போகிறோம், அவ்வளோ தேவையில்லை அப்படிங்கும்போது இதுவே போதும். இல்லை எனக்கு வந்து இது அதிகமாக இருக்குது, என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுவே போதும். ப்ரைடுக்கு மட்டும் தான் நம்ம அந்த மாதிரிலாம் போடணும். ஏன்னா அவங்க தான் ஸ்பெஷல், அந்த டைமில் அவங்க மட்டும்தான் ஸ்பெஷல். ஸோ அதுக்கு மேலே போடுறது அது அவங்களோட விஷ். உங்களுக்கு வேணும், ரொம்ப ப்ரைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ரிங் செக்ஷனை மட்டும் விட்டுட்டு கீழே எல்லாமே ஹைலைட்டர் போட்டு ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நோஸில் எனக்கு பத்தலை, அதனால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் போட்டு அதை வந்து ஷேப் பண்ணுறேன், ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்குறேன். எனக்கு இது எதுக்குன்னா நம்மளோட நோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, புடப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அது அவ்வளோ என்ன சொல்கிறது பெருசாக தெரியாது. ஸோ ஷார்ப்பாக தெரியும். ஸோ இன்னும் உங்களுக்கு டார்க்காக வேணும், எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஹைலைட் பண்ண இடத்துல மட்டும் காம்பேக்ட் இல்லைன்னா லூஸ் பவுடரை வச்சு இந்த மாதிரி பவுட்ரு போட்டுக்கோங்க. பவுடர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ட்ரு போட்ட இடத்துல கான்ட்ரிங் பவுடர் மட்டும்தான் போடணும். ஸோ இப்போ வந்து நான் கான்ட்ரிங் பவுடர் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ரிங் பவுடரை வந்து எங்கே கான்ட்ரு பண்ணமோ அந்த இடத்துல மட்டும் கான்ட்ரிங் பவுடர் போடுறேன். இப்போ அதே மாதிரி சீக்கில் என்னோடய சீக் ரொம்ப வந்து கன்னத்துக்கிட்டலாம் வரக்கூடாது, அது அந்த சைட்லோடையே நின்றணும். அதே மாதிரி என்னோடய சின்னுக்கு கீழே என்னோடய நெத்தியில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் வந்து நோஸில் வந்து நல்லா இப்படி ஷார்ப்பாக பிடிச்சிட்டு அந்த மாதிரி இதுக்குன்னே தனியாக ப்ரஷஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட இப்போ இல்லை, ஸோ அதனால் இதிலே நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நோஸில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நமக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் நோஸை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தது ப்ளஷ் போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ யூஸ்வலாக வந்து ரொம்ப பிங்காக அடிக்கிறது வந்து ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு மேரேஜ் அப்படின்னா ஓகே, சின்ன பொண்ணுங்க அப்படின்னா ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக தெரியுங்கிறதுனால ஒரு பீச் கலரில் இருக்கக்கூடிய பீச் கலரில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்காக தெரியாது, லைட்டாக நம்ம ஸ்மைல் பண்ணும்போது அது கொஞ்சம் எடுத்து காமிக்குமே தவிர ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. இல்லைன்னா உங்களுக்கு சின்ன குழந்தைக்கு போகிற மாதிரி பஞ்சு மிட்டாய் கலரில் தெரியும். ஸோ இப்போ வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி லைட் வார்மாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் கலரில் இது பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் கேட்பீங்க ஹைலைட்டரில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது, கோல்டன் கலர், ப்ரௌன் கலர், இந்த மாதிரி இருக்குது, ஒயிட் கலர்லேயும் இருக்குது. ஸோ எப்போ வந்து இது என்ன கலர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டே டைம் அப்படின்னா நம்ம கோல்டன் கலர் இல்லை நம்ம ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நைட்டு ஒரு ரிசப்ஷன் லுக் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோல்டன் கலர் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், பிங்க் கலர் அந்த மாதிரி சில்வர் கலர் அந்த மாதிரிலாம் நம்ம
ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டுங்கும்போது நமக்கு தெரியாது, அதனால் ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். அதனால தான் இப்போ ஐப்ரோஸ்லேயும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னோடய ஐப்ரோஸ் வந்து நல்லா எடுத்து காமிக்கும். அதுக்கு தெரியுது பார்த்திங்களா, அந்த கார்னரில் இந்த ஆர்ச் கிட்ட வந்துட்டு நமக்கு நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்னும் லிப்ஸ்டிக் மட்டும் இருக்குது, லிப்ஸ்டிக் ஐலாஷஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ஹைலைட்டர் எடுத்துகிட்டு என்னோடய சின்ன ஃபிங்கரில் எடுத்துகிட்டு இப்படி இன்னர் கார்னரில் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னர் கார்னரில் இப்படி கண்ணை மூடிட்டு வைங்க. ஸோ ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஸோ நமக்கு வந்து இன்னர் கார்னரில் வைக்கும்போது அந்த இன்னர் கார்னர் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து டச்சப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே கொஞ்சமாக நம்ம முதல்ல சொன்ன பார்த்திங்களா, ப்ளூ கலரில் கொஞ்சமாக ஐ ஷேடோ எடுத்துகிட்டு நம்மளோட கீழே இருக்கிற வாட்டர் லைனில் ஐலைனருக்கு கீழே நம்ம அந்த காஜல் போட்டதுக்கு கீழே ஐலாஷஸ்க்கு கீழே ஒரே ஒரு சின்ன லைன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ப்ளூ கலரில். ஸோ நமக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு ஷேட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவிட்டிவாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே என்ன போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இல்லைனா ப்ரௌன் ஷேடி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக ப்ரௌன் கலரையும் கொஞ்சம் வந்து உள்ளே மெர்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நேச்சுரல் லுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஐஸ் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஐலாஷஸ் மட்டும்தான் வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கீழே இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இடையில பார்த்திங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து ஸ்ப்ரே வந்து ஒவ்வொரு டைம் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும். அதுதான் விஷயம். நம்ம எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு டைம் தான் அடிக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா அப்போ ஒரு டைம் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்னோடய ஐ ஷேடோ கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சமாக மேலே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நல்லா போட்டுட்டு பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் என்ன போட்டாலும் நல்லா பிளெண்டிங் தான் முக்கியம். ஸோ நீங்கள் எப்படி பிளெண்ட் பண்ணுறீங்க அதில் தான் உங்களோட ஒர்க்கும் தெரிய போகுது. ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டேன், இது பண்ணேன், இப்போ செட்டிங் ஸ்ப்ரே அடித்தேன், மறுபடியும் பார்த்திங்கன்னா கான்ட்ரு பண்ணேன், அப்போவும் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு டைமும் ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு லேயர் போடும்போதும் கொஞ்சம் இது பண்ணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். லைட் ஒரு ரெட் கலரில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங். ஸோ உங்களுக்கு வந்து பளபளன்ட்டுலாம் இருக்காது, அடிக்காது. ஸோ ஒரு அப்ளிகேட்டர் வச்சு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது, ஆனால் ஒரு நீட் லுக் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கேர்லர் எடுத்துகிட்டு என்னோடய லேஷஸை வந்து நல்லா கேர்ள் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 1 or 2 செகண்ட் நல்லா ஹோல்டு பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ என்ன ஒன்று நல்லா வளைஞ்சு நல்லா விசிபிளாக தெரியும் நம்மளோட லேஷஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா மஸ்காரா போட்டுக்கிறேன். மஸ்காரா போடும்போது நல்லா மேலே மட்டும் இது பண்ணாலும் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் மேலே ரோல் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து லேஷஸில் நல்லா ஒரு திக்கான ஒரு லேயர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபால்ஸ் லேஷஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி உடனே நீங்கள் அதில் கண்ணில் வச்சுட்டாதீங்க. அந்த க்ளூ கொஞ்சம் வெட்டாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ 2 க்ளூவும் எடுத்து காய வச்சுட்டேன். இப்படி பிடிச்சிட்டு சென்டரில் பிடிச்சிட்டு நம்மளோட ஐபாலோட எங்கே ஐபால் இருக்கும் அந்த இடத்துல அங்கே வந்து சென்டரில் வைங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு கார்னர்ஸை ஒட்டுங்க. பிடிச்சிட்டு இப்போது கார்னரில் 2 கார்னர்ஸ்லேயும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் நிறைய லேஷஸ் கிடைக்கிது. வெயிட் கம்மியாக பார்த்தா வச்ச மாதிரியே தெரியாது, ஆனால் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிந்தி வச்சுட்டு லுக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.